அருணாச்சலேஸ்வரர் மலை கோவிலுக்கு கீழே கேட்கும் மரண ஓலங்கள். 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் இறந்த நிலையில் அடுத்தடுத்து வெளியே எடுக்கப்பட்டு வரும் அதிர்ச்சி. 2668 அடி உயர மலையில் இருந்து உருண்டு திரண்டு வரும் சேரும் பாறைகளும். பெஞ்சல் புயலால் திக்குமுக்காடும் திருவண்ணாமலையில் நடப்பது என்ன? கிட்டத்தட்ட 2 நாட்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பதிவாகி வருகிறது. கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்ததாக வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓட தொடங்கியது. திருவண்ணாமலை மாநகராட்சியை சுற்றியுள்ள ஏரி குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறி பல இடங்களிலும் சாலைகளில் பெருக்கெடுத்ததால் அந்த நகரம் வெள்ளச்சேதத்தை சந்தித்தது. இதற்கிடையே யாரும் எதிர்பாராத விதமாக மலை அடிவார பகுதியான வஉசி கருமாரியம்மன் கோவிலின் பின்புறத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்தன. அதில் சுமார் 35 டன் கொண்ட பாறை ஒன்று 2 வீடுகள் மீது விழுந்ததில் ஒரு வீட்டில் வசித்து வந்த தம்பதி, அவரது மகன், மகள் மற்றும் உறவினர்கள் 3 சிறுமிகள் என மொத்தமாக 7 பேர் இடிபாடுகளில் சிக்கி மாண்டு போனார்கள். 170க்கும் மேற்பட்ட பேரிடர் குழுவினர் தங்களது உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகின்றன. திருவண்ணாமலையில் வரலாறு காணாத இந்த கனமழையால் உயிர் சேதம் அதிகரிக்க கூடுமா என்ற கோணத்திலும் விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அருணாச்சலேஸ்வரர் மலை கோவிலின் உச்சியில் இருக்கக்கூடிய கோவில் சுவரும் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. தீபக் கொப்பரை ஏற்றக்கூடிய பகுதியிலிருந்து 500 மீட்டருக்கு கீழே சுமார் 1/2 கிலோமீட்டருக்கு மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது. அந்த மலையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் சரிந்து கொண்டு கீழே இறங்கியதால் மலை அடிவாரத்தில் இருப்பவர்கள் இதனை பார்த்து அலறி அடித்து ஓடினர். திருவண்ணாமலை நகரம் முழுக்கவே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு திருவண்ணாமலை அதீத மழை பொழிவையும் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களையும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாலும் மீண்டும் கனமழை பெய்தால் திருவண்ணாமலை தாக்கு பிடிக்குமா என்ற அச்சம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.